அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்க பின்வாங்கலை. இன்னைக்கு விளையாட்டு துறையில் பெரிய பெரிய காரியத்தில் சாதிக்கிறாங்கல்ல, ஸ்டேட் லெவலில் போயிட்டு உலக அளவில் போயிட்டு சாதிக்கிறாங்களே, அவங்க எடுத்த உடனே அவங்க மேலே வரல. அவங்களுக்கு பல தடைகள் தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேலே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கல்வித்துறையில் இன்றைக்கி ஜெயிச்சு படித்து பல பட்டங்களை இன்றைக்கி பெற்ற கல்விமான்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் எடுத்த உடனே மேலே வந்துடல. அவர்களுக்கு பல பாடுகள், பல பிரச்சனைகள், அதையெல்லாம் மேற்கொண்டு தான் அவர்கள் இன்னைக்கு பெரிய பட்டதாரிகளாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண காரியங்களுக்கு, ஒரு படிப்புக்காக, ஒரு சினிமாவுக்காக, ஒரு பதவிக்காக, ஒரு விளையாட்டுக்காக, ஒரு சாதனைக்காக, ஒரு கின்னஸில் இடம் பெறணும் என்பதற்காக, ஒரு அவார்டு வாங்கணும் என்பதற்காக பல தடைகள் அதையெல்லாம் மேற்கொண்டு தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும்தான் தடைகள் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே சோர்ந்து போயிடுறோம். தடைகள் வந்தாலே அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அதை தாண்டி ஜெயிக்கணும் என்ற எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு விளையாட்டுத்துறையில் சேரக்கூடிய வாலிபர்கள், மாணவர்கள் இந்த விளையாட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஒரு சினிமாவுக்குள்ள சான்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த சினிமாவுக்குள்ள சான்ஸ் கேட்கலான்னு நினைச்சா பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஒரு படிப்பு விஷயத்தில், படிப்பில் எப்படியாவது நம்ம மேலே வரணும்னு நினச்சி படித்து இரவும் பகலும் உழைச்சி படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ இந்த படிப்பு ரொம்ப மோசமானது, இதில் பல பிரச்சனை வருது, இனிமேல் இந்த படிப்பே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கலை. ஆனால் ஆவிக்குரிய காரியம், ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் தான் பிரச்சனை வந்துருச்சுனாலே உடனே பழியை தூக்கி கர்த்தர் மேலே போட்டு, சபை மேலே போட்டு, ஐயோ ஆண்டவரே வேணாம், இனிமே ஆண்டவருக்குள்ளே போனாலே நமக்கு பல பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரும் வேணாம், ஆண்டவருடைய சபையும் வேணாம் என்று சொல்லி பின்வாங்கி ஓடி போய் விடுகிறோம். அப்புறம் எப்படி அவர்களெல்லாம் சாதாரண ஒரு பட்டத்துக்காக, ஒரு பதவிக்காக, ஒரு நல்ல ஒரு சான்ஸுக்காக அவர்கள் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி மேற்கொள்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்காக இன்னைக்கு நம்ம அதை தாண்டுவதற்கு என்ன பண்ணுறதில்ல, முயற்சி பண்ணுறது கிடையாது. உடனே என்ன சொல்லிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஐயோ சர்ச்சுக்கு போனாலே பல பிரச்சனையாகுது, ஐயோ ஜெபிக்க ஆரம்பித்தாலே பல பிரச்சனையாகுது. அவங்களுடைய சாதனையெல்லாம் ஒரு நாள் சாதனை, உலகத்தை சார்ந்த சாதனை. ஆனால் நீங்கள் ஜெயிக்கிற இந்த ஜெயம் இருக்கிறது பாரு, அது பரலோகம் வரைக்கும் பேசும், அது மறுஜென்மம் வரைக்கும் பேசும், அது நித்திய காலமாய் பேசும், அது தலைமுறை தலைமுறையாய் பேசும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்காக அடி எடுத்து வைக்கிறோம் அப்படி சொன்னால் பிசாசு சும்மா இருக்காது. இந்த ஆவிகள் அதட்ட தான் ஆரம்பிக்கும், இந்த ஆவிகள் மிரட்ட ஆரம்பிக்கும், இந்த ஆவிகள் போராட ஆரம்பிக்கும், அதை தடை செய்ய ஆரம்பிக்கும். எப்படியாவது நீங்கள் தேவனிடத்தில் நெருங்காதபடிக்கு அது என்ன செய்யும், பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீ இதில் அடி எடுத்து வச்சா அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறை வரைக்கும் செல்லும், உன் பிள்ளைகள் சந்ததி வரைக்கும் செல்லும். எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் என்று 128ஆம் சங்கீதத்தில் சொல்லுது இல்லையா? அப்போ கர்த்தருக்குள்ள நீ அடி எடுத்து வச்சா அந்த ஆசீர்வாதம் உன்னோட போகாது, உன் குடும்பம் முழுக்க அது பரவும், உன் பிள்ளைகளுக்கெல்லாம் போகும், உன் சந்ததிக்கெல்லாம் போகும். நீ கர்த்தருக்குள்ள அடி எடுத்து வச்சா உன்னை சுற்றி உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது பாயும், உன் உறவினர்களுக்கெல்லாம் பாயும், உன் நண்பர்களுக்கெல்லாம் பாயும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போ இதை புரிந்து கொண்டதுனால தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, நீ ஆரம்பத்தில் அடி எடுத்து வைக்கும் போதே அவன் என்ன செஞ்சிடறான், ஒரு தடையை கொண்டு வந்து போட்டு அதட்டி உன்னை சோர்ந்து போக வச்சு, உன்னை டயர்டாக்கி, உனக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தி உன்னை பின்வாங்க வைக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் நீ ஜெயிச்சிட்டா இது உன்னோட போயிடாது, உன் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் புருஷனை அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் குடும்பத்துக்கு அந்த ரட்சிப்பு தொடரும், உன் பொருளாதாரத்தில் அந்த ஆசீர்வாதம் தொடரும், உன் சந்ததிக்கு தொடரும், உன் பேர பிள்ளைகளுக்கு அது தொடரும், அடுத்த தலைமுறைகளுக்கு அது பாயும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்றார், 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறேன், இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ உன் தலைமுறை அந்த ஆசீர்வாதம் போகிறதுனால அதோடு மட்டும் இல்லை, உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துருச்சுன்னா அந்த ரட்சிப்பு உன்னோட முடிஞ்சிடாது. உன் பக்கத்து வீடு, உன் தெரு ஜனங்க, உன் சொந்த பந்தம், அது எல்லாருக்கும் என்ன செய்யும், அது பரவ ஆரம்பிக்கும்.
ஆகவே பிசாசு இது தெரிஞ்சதுனால தான் என்ன செய்கிறான்னா, இவர்கள் மூலமா இவனை ஒரு ஆளை விட்டா இது 10 பேர் என்ன செய்யும், சபைக்கு கூட்டிகிட்டு வரும். இது 10 பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடும். இது அந்த குடும்பம் முழுக்க ரட்சிப்புக்குள்ளே வந்துடும். ஆகையினால இதை விடக்கூடாது. முதல்ல இதையே என்ன செய்யணும், மட்டம் தட்டணும். இதையே ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து அதை தடை பண்ணணும், அதை அதட்டணும், அதை மிரட்டி, அதை உருட்டி, எப்படியாவது பல காரியங்களை சொல்லி அவர்கள் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் என்று சொல்லி அது போராடுகிறது. அல்லேலூயா. உலக காரியத்தில் தடை வரும்போது என்ன செய்யறதில்ல, யாரும் சோர்ந்து போகிறதில்ல, அதை தாண்டி தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வந்தாலே, தடைன்னு ஒன்று வந்துட்டாலே, சோர்வுன்னு வந்துட்டாலே, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறோம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பல சண்டை நடக்கும். எப்படி? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பல சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுற விஷயத்தில் ஒரு சண்டை நடந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க, உடனே சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ வீட்டில் பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்ததே இல்லையா? நீங்கள் சண்டை போட்டதே இல்லையா? ஆனால் கர்த்தருக்குள்ளன்னு வரும்போது சண்டை வந்துட்டா மட்டும் பழிய தூக்கி என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை தேடினாலே, ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே, சபைக்கு போக ஆரம்பித்தாலே, எங்கள் வீட்டில் ஒரே பயங்கர பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பயங்கர பிரச்சனையாக வருது, எனக்கு என் மனைவிக்கும் பல பிரச்சனை வருது, ஜெபிக்க ஆரம்பித்தாலே பிரச்சனை ஆகுது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆகிறது என்று சொல்லி அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அப்போது வீட்டில் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் பிரச்சனை போட்டு சண்டை போட்டு பிரச்சனையை வளர்த்து குடும்பத்தை சமாதானம் இல்லாமல் கெடுக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக ஒரு நாள் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆயத்தமாக இல்லை, சோர்ந்து போயிடுறாங்க. கர்த்தரை தேடுகிறதுனால ஒரு பிரச்சனை வருதா, அதை தாங்கி கொள்வதற்கு யார் இன்னைக்கு ஆயத்தமாக இல்லை. கர்த்தரை தேடுற விஷயத்தில் மட்டும் எப்படி இருக்கணுமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போகணுமா, எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் போ அப்படின்னு சொல்லணும். நான் காணிக்கை போடணுமா, எங்கள் குடும்பத்தில் காணிக்கை கொடுத்து இந்த சர்ச்சில் காணிக்கை போடுன்னு சொல்லணும். நான் தசமபாகம் போடணுமா, எங்கள் வீட்டில் இந்த தசமபாகம் போடுன்னு சொல்லணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் ஜெபிக்கணுமா, எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை ஒத்துழைக்கணும், போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒத்துழைக்கணும். நான் பைபிள் படிக்கணுமா, போய் தாராளமாக படி, யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஆனால் உலக காரியம் வரும்போது அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போய் தான் ஆவேன். அதையெல்லாம் தாண்டி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பல பிரச்சனைகளை தாண்டி போகிறோம். ஒரு விசேஷங்களுக்கு போகிறவங்களுக்கு, மற்ற சொந்தக்கார வீடுகளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ சண்டை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வாக்குவாதம் நடந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தாண்டி போயிடுறோம். ஆனால் சர்ச்சுக்கோ ஆண்டவருக்கோ ஆண்டவருடைய காரியத்துக்கோ போகணும்னு நினச்சா அதில் ஒரு தடை வந்துருச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடுது. இது வரைக்கும் வாழ்க்கையில் சண்டையே பார்க்காத மாதிரி, இது வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே சந்திக்காத மாதிரி, இப்போதான் முதல் தடவை நான் வாழ்க்கையிலே பிரச்சனை சந்திக்கிறேன், இப்போதான் முதல் தடவை எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வந்துக்குது, சண்டை வந்துக்குதுன்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நியாயமா? இது உலகத்துக்காக பல சண்டைகள் அடிச்சல்ல, பல வாக்குவாதம் பண்ணல. கர்த்தருக்காக கொஞ்சம் என்ன பண்ணிக்க, சண்டை வந்தாலும் பொறுத்துக்க. அதுக்காக நீ சண்டை அடிக்க சொல்லலை. சண்டை வந்தா, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்க, சகித்துக்கொள், தாங்கிக்கொள். அதை கொஞ்சம் போராடி மேற்கொள்ளு. அதை கொஞ்சம் ஜபத்தினால, விசுவாசத்தினால, எப்படியாவது உன்னுடைய நடக்கையினால அதை எப்படியாவது தாண்டி ஜெயிச்சு நீ கர்த்தர்கிட்ட வந்துரு. அல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் அப்படிதான் ஜெயித்தான். அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது அநேகர் அவனை பேசாதிருக்கும்படி என்ன செய்தார்கள், அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் என்ன செய்தான், கூப்பிட்டான். முன்னை விட இப்ப அதிகமா என்ன செய்கிறான், கூப்பிட தொடங்கினான், கூப்பிட்டான். ஏன் முன்னை விட இப்ப அதிகமா தொடங்கினான், ஏன் முன்னை விட இப்ப அதிகமா கூப்பிட்டான், என்ன காரணம்? இப்ப அதிகமா கூப்பிட்ட பிறகு அவன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. அவன் எத்தனை வருஷம் பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாத குருடனா இருந்தால அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. இது வரைக்கும் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தால அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார் ஆண்டவர். இது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டங்கள்,
இது வரைக்கும் அவன் அனுபவித்த வேதனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொன்னா முன்னை விட என்ன செய்யணும்? அதிகமாய் கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நமக்கு எடுத்த உடனே நமக்கு கதவு திறக்காது. கொஞ்சம் கதவு என்ன செய்யும்? அடைப்பதற்கு பிசாசு போராடுவான். ஆனாலும் கொஞ்சம் முன்னை விட, முதல்ல கூப்பிட்டதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி கர்த்தர் வச்சிருவாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் முன்னை விட இப்போ அதிகமாக கூப்பிடணுன்றது. முன்னாடி ஜெபிச்சதை விட இப்போ அதிகமாக ஜெபிக்கணும் என்பதற்காக தான். முன்னாடி கர்த்தரை தேடினதை விட இப்போ அதிகமாக கர்த்தரை தேடணும் என்பதற்கு அதற்காக தான். அல்லேலூயா. அந்த பழைய ஜெபத்திலே பலன் நடக்கலையா? அப்போ முன்னை விட அதிகமாக ஜெபிக்கணும். பழைய பக்தியிலே ஒன்றும் வேலைக்கு ஆகலையா? இப்போ பக்தி அதிகமாக விருத்தி அடையணும். பக்தி வைராக்கியம் கிளம்பணும். அல்லேலூயா. முன்னாடியை விட இப்போ அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். நீதியா ஆண்டவருக்குள்ள வாழ ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளை அனுபவித்தோம் பாருங்க, பல கஷ்டங்களை அனுபவிச்சோம் பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கர்த்தர் கொடுப்பாரு? ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ முடிவு உண்டாகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அதுக்கு பேர் என்ன? வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம அனுபவிச்ச கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு